வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டங்களில் நாட்டை எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கு கிறிஸ்துநாதரின் பண்புகளை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இரண்டாவது தடவையாக ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி. நுவர்லியாவில் வசந்த விழா ஆரம்பம். நில்வள கங்கை நீரை உபயோகிக்கும் போது பாதுகாப்பு இரும்பு கம்பி வளையங்களை பயன்படுத்துமாறு மாத்தறை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மக்களுக்கு அறிவுறுத்தல். பாகிஸ்தான் ஜனாதிபதி இன்று இந்தியாவுக்கு விஜயம். இனி விரிவான செய்திகளில் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் பெரும் பக்தியுடன் உயிர்த்த ஞாயிறை இன்று கொண்டாடுகின்றனர். கிறிஸ்தவர்களின் அதி உயர் மத உற்சவமாக இது கருதப்படுகின்றது. உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டுள்ளனர். சாம்பல் புதன்கிழமையுடன் ஆரம்பமான கிறிஸ்தவர்களின் தவக்காலம் 40 நாட்கள் நீடித்தது. புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகியது. கிறிஸ்துநாதர் கலிலேயிலிருந்து ஜெருசலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டமை புனித வாரத்தின் போது நினைவு கூறப்பட்டது. கிறிஸ்துநாதர் இறுதி ராப்போசனத்தை அருந்தியமையும் சீடர்களின் பாதங்களை கழுவியமையும் நினைவு கூறும் வகையில் பெரிய வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்பட்டு கபாலமலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கிறிஸ்துநாதர் அனுபவித்த துன்பத்தின் உச்சகட்டமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டமை கருதப்படுகின்றது. ஆயினும் கிறிஸ்துநாதர் மரணத்தை தோற்கடித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவ மக்கள் இருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்துக்கு செல்லும் எழுச்சி பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பது உயிர்த்த ஞாயிறு தினத்தின் போது வலியுறுத்தப்படுகின்றது. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்துநாதர் தாம் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துநாதரின் மரணத்தையொட்டி 40 நாட்கள் தவமிருந்த கிறிஸ்தவர்களின் திருச்சடங்குகள் இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்துடன் நிறைவு பெறுகின்றன. கிறிஸ்துநாதரின் உயிர்ப்பை ஒட்டிய திருவிழிப்புச் சடங்குகள் நேற்றிரவு சகல தேவாலயங்களிலும் இடம்பெற்றன. ஒளி வழிபாடு, நிறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு ஆகியன இதில் சிறப்பிடத்தை பெற்றன. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு இன்று நாடெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. அரசாங்க அனுசரணையுடனான உயிர்த்த ஞாயிறு வைபவம் பிரதம மந்திரியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இலங்கை கத்தோலிக்க மேற்றாணிமார் பேரவையின் தலைவரும் அதிமேற்றாணியாருமான வணக்கத்துக்குரிய மெல்கம் ரஞ்சித் கர்தினால் தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சின் கிறிஸ்தவ மத விவகார திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. பிரதம மந்திரி DM ஜெயரத்னவின் ஆலோசனைக்கு அமைய நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மத தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் பற்றி அதிவணக்கத்துக்குரிய மெல்கம் ரஞ்சித் கர்தினால் சுட்டிக்காட்டினார். நாட்டை எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்கு கிறிஸ்துநாதரின் பண்புகளை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொறுமை, நேர்மை, தைரியம், சமாதானம் ஆகியன இந்த அரிய பண்புகளாகும். இன்று உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு விடுத்துள்ள விசேட செய்தியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவ மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். சாதாரண மனிதராக பிறந்து கிறிஸ்துநாதர் உன்னத தர்மத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். மனிதாபிமானமும் அன்பும் நிறைந்த சுபிட்சமிக்க நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு இந்த தர்மத்தை சக்தியாக கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ தர்மத்தின் ஆன்மீக பண்பை சகோதர மக்கள் மத்தியிலும் பரப்பி அமைதியான நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு திடசங்கற்பம் கொள்ளுமாறு அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 30 வருட யுத்தத்தின் கொடூரத்தில் இருந்து விடுபட்டு நிம்மதியுடன் வாழும் மக்கள் என்ற வகையில் கிறிஸ்துநாதரின் வாழ்க்கையிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதம மந்திரி DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். சமாதானமும் சகவாழ்வு மிக்க ஒரு தேசத்து மக்களாக நாம் வாழ்வதற்கு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று பிரார்த்தனை செய்யுமாறு கிறிஸ்தவ மக்களுக்கு பிரதம மந்திரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2வது தடவையாக ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைகின்றன. 1947ஆம் ஆண்டு இந்த நாட்டில் தேர்தல் முறை ஆரம்பமாகியது. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி இடம்பெற்ற பொது தேர்தல் இந்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. 30 வருடங்களின் பின்னர் நாட்டின் 22 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் நடாத்தப்பட்ட பொது தேர்தலாக இது கருதப்படுகின்றது.
2 பெரும்பான்மையை பெறும் எதிர்பார்ப்புடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அதன் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தது. இத்தேர்தலில் மொத்தம் 225 பாராளுமன்ற ஆசனங்களில் 144 ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கைப்பற்றியது. இது இந்த நாட்டின் 14வது பொது தேர்தலாகும். இத்தேர்தல் பல அம்சங்களில் விசேடம் மிக்கதாகும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 1977 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வீதாசார தேர்தல் முறையின் கீழ் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெறுவது ஒரு கனவாகும் என்று அதனை தயாரித்த அரசியல்வாதிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கம் தற்போது 161 பாராளுமன்ற ஆசனங்களுடன் பலம் வாய்ந்த மக்கள் அரசாங்கமாக விளங்குகின்றது. 117 பாராளுமன்ற அங்கத்தவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டமை ஒரு விசேடமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட பசில் ராஜபக்ஷ ஆக கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்றார். அவர் 4,25,861 விருப்பு வாக்குகளை பெற்றார். முழு நாட்டிலும் கூடுதல் விகித விருப்பு வாக்குகளை பெற்ற பெருமை நாமல் ராஜபக்ஷவை சார்ந்ததாகும். அவர் சுமார் 85% விருப்பு வாக்குகளை பெற்றார். பயங்கரவாதம் முடிவுக்கு வந்த இந்நாட்டில் நிரந்தர அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் முக்கிய சவாலை புதிய அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அதேவேளை உள்நாட்டு வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு அச்சமின்றி முகம் கொடுக்க வேண்டிய சவாலையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் கிடைத்த மக்களின் பெரும்பான்மை ஆணைக்கு அமைய அனைத்து சவால்களையும் அரசாங்கம் வெற்றிகரமாக எதிர்கொண்டது. முற்போக்கு மக்களுடன் ஒன்றிணைந்து தாய்நாட்டுக்கு எதிரான சக்திகளை தோற்கடிப்பதில் அரசாங்கம் வெற்றி கண்டது. இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக விளங்கச் செய்யும் நோக்கத்துடன் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தென்பகுதி கடுகதி நெடுஞ்சாலை இலங்கையின் வீதி அபிவிருத்தி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். மேல்கொத்மலை மொரக்ககந்த போன்ற திட்டங்களும் கொழும்பு தெற்கு துறைமுக அபிவிருத்தியும் கடந்த 2 ஆண்டுகளின் போது துரிதமாக முன்னெடுத்து செல்லப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களாக கருதப்படுகின்றன. திவிநெகுமா, மகநெகுமா, கமநெகுமா போன்ற திட்டங்களூடாக நகர அபிவிருத்தியை கிராமங்களுக்கு கொண்டு செல்வது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். ஏகாதிபத்தியவாதிகளின் சதி முயற்சிகளுக்கு முன்னிலையில் அடிபணியாத நிரந்தர அபிவிருத்தியை முன்னிட்டு திடசங்கமிக்க பயணத்தை மேலும் பலப்படுத்துவதற்கான காலம் தற்போது வந்துள்ளது. நாட்டின் எதிர்கால முன்னேற்ற பயணத்துக்கு கடந்த 2 வருடங்களின் போது மக்களிடமிருந்து கிடைத்த பேராதரவு எதிர்காலத்துக்கு அவசியமாகின்றது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அதன் 2 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக விளம்பரத்தை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். பழையதையெல்லாம் மறப்போம், பலமான நட்பை கட்டி எழுப்போம். நான் தர்மதாச. நிப்போன் சீமெந்து சதாகால பிணைப்பு. இந்த சீமெந்து பாக்கெட்டுடன் வேலையை தொடங்குங்கோ. பரிசு குவியல் அள்ளி தரும் புன்னகை தவழும் புது வருடம். பரிசு குவியல் அள்ளி தரும் புன்னகை தவழும் புது வருடம். புது வருட சுப நேரத்தில் மக்கள் வங்கியுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து பெருமதியான புது வருட பரிசுகளை பெறுங்கள். மக்கள் மனமறிந்த வங்கி, மக்கள் வங்கி. விசேட தெளிப்பான்கள் அறிமுகமாகும். ஹிட் சீக் அண்ட் கில் புதிய சேர்வை மற்றும் விசேட தெளிப்பான் காரணமாக மறைந்திருக்கும் கரப்பான் பூச்சிகளையும் அழித்து விடலாம். எனது வீடு எனது விருப்பம். கரப்பான் பூச்சிகளுக்கு இடமே இல்லை. ஹிட் சீக் அண்ட் கில் கரப்பான் பூச்சிகளுக்கு இடமே இல்லை. மரமெங்கும் நல்ல தேந்தோடம் பழங்கள் முற்றி பழுத்து கீழே விழுந்து மரமெங்கும் நல்ல தேந்தோடம் பழங்கள் அறிமுகமாகிறது என்டி ஆரஞ்சு டிலைட் அற்புத தோடம் பழச்சுவை. முற்றி பழுத்து கீழே விழுந்த கிளைகள் பாரத்தில் என்டி ஆரஞ்சு டிலைட் தேன் தோடம் பழங்கள் நிறைய. இப்புத்தாண்டில் வெளிநாடுகளில் உள்ள அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க 4 நிமிட ஐடிடி அழைப்பொன்றை மேற்கொண்டு 5வது நிமிடத்தை இலவசமாக பெறுங்கள். அதிக அழைப்புகளை மேற்கொள்ளுங்கள், அதிக உரையாடல் நேரத்தை பெற்றிடுங்கள். மொபிட்டெல், we care always. விசேட தெளிப்பான்கள் அறிமுகமாகும். ஹிட் சீக் அண்ட் கில் புதிய சேர்வை மற்றும் விசேட தெளிப்பான் காரணமாக மறைந்திருக்கும் கரப்பான் பூச்சிகளையும் அழித்து விடலாம். எனது வீடு எனது விருப்பம். கரப்பான் பூச்சிகளுக்கு இடமே இல்லை. ஹிட் சீக் அண்ட் கில் கரப்பான் பூச்சிகளுக்கு இடமே இல்லை. அனுசரணை நிப்போன் சீமெந்து சதாகால பிணைப்பு. இந்த சீமெந்து பாக்கெட்டுடன் வேலையை தொடங்குங்கோ. தொடர்வன மேலும் சில உள்நாட்டு செய்திகள்.
திவிநெகும பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் 3ஆம் கட்ட நடவடிக்கைகள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்றன. களுவங்கேணி பலாச்சோலை பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் உதயசிறிதரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே விமலநாதன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீனவர்களும் விவசாயிகளும் வீட்டுத் தோட்ட செய்கையாளர்களும் தங்களுக்கான தொழில் உபகரணங்களையும் ஏனைய பொருட்களையும் பெற்றுக் கொண்டனர். பொத்துவில் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் MIM தௌஃபிக் தலைமையில் திவிநெகும 3ஆம் கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அமைச்சர் MS உதுமாலெப்பே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மஜிதுல் முனவரா பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள், விதைகள் என்பன வழங்கப்பட்டன. மரங்களும் நாட்டி வைக்கப்பட்டன. இன்று பொத்துவில் பிரதேசத்திலே இருந்து ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசு பல திட்டங்களை வகுத்திருக்கிறது. ஆலியடிவம்பு பிரதேச சபை பிரிவுகளிலும் திவிநெகும 3ஆம் கட்ட நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றன. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MH பியசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நில்வளகங்கையின் நீரை உபயோகிக்கும் போது பாதுகாப்பு இரும்பு கம்பி வளையத்தை பயன்படுத்துமாறு மாத்தறை அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களின் போது இந்த ஆற்றுப் பகுதியில் முதலைகளின் தாக்குதல்கள் அதிகரித்திருந்தன. මාතර ගඟේ ඉන්නා කිඹුලිගේ පැටියා කල්ල සුදුයි බෙල්ලේ ගෝමර කැටියා යන එන පාරු මග නවතාගෙන සිටියා මිනී නොකයි මාතර කිඹුලිගේ පැටියා ඒක ගොඩක් ඉතිහාසයට දිව ගිය කවියක්. හැබැයි නිල්වලා ගඟ අසබඩ ඉඳලා අද කියන්න තියෙන්නේ ඊට වෙනස් කතාවක්. முகம் கழுவி கொண்டிருந்த நுவந்திகா என்ற இளம்பெண் அவரது தாயாரின் முன்னிலையிலேயே முதலையினால் இழுத்துச் செல்லப்பட்டார். அவரை காப்பாற்றுவதற்கு தாய் கடும் முயற்சி எடுத்த போதிலும் அது பயனளிக்கவில்லை. நுவந்திகாவை இழுத்துச் சென்ற முதலை ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்று ஒரு தடவை அவரை காட்டிவிட்டு மீண்டும் ஆற்றின் சேற்றுக்குழிக்குள் அவரின் சடலத்தை போட்டுவிட்டது. பிரதேசவாசிகள் கடும் முயற்சியின் பின்னரே நுவந்திகாவின் சடலத்தை மீட்டனர். அதிகரித்து வரும் முதலைகளின் அச்சுறுத்தல் பற்றி நில்வளகங்கையின் சுற்றுப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த பிரச்சினை பற்றி நாம் மாத்தறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவிடம் வினவினோம். இந்த நிலையம் நில்வளகங்கையில் அவதானிப்பு சுற்றுலா ஒன்றை மேற்கொள்வதற்கு ரூபவாகினிக்கு வசதிகளை செய்து கொடுத்தது. சில ஊடகங்கள் நில்வளகங்கை முதலைகளின் பிரச்சினைகள் பற்றி தவறான செய்திகளை வெளியிட்டுள்ள போதிலும் ஆற்றின் இருமருங்கிலும் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை விளக்கி கூறும் முகமாக இந்த அவதானிப்பு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது. அக்குரச, மாலிம்பட, திஹகொட ஆகிய இடங்களில் 2008ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இரும்பு வலை காரணமாக கடந்த 4 வருடங்களில் முதலைகளால் எதுவித ஆபத்தும் ஏற்படவில்லை. இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட 29 பாதுகாப்பு வலைகளுக்கு 11 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. சிலர் இன்னமும் ஆற்றில் பாதுகாப்பற்ற முதலை கம்பி வேலிகளை பயன்படுத்துகின்றனர் என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இவருடன் விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு இதுவே காரணமாகும். முறையான முதலை வலையின் நிர்மாண வேலைகளை குறுகிய காலத்தில் பூர்த்தி செய்ய முடியாது என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. 300க்கும் அதிகமான முதலைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வது நடைமுறை சாத்தியமற்றதாகும் என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கூறுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ஆற்றின் இரு மருங்கிலும் வாழும் மக்கள் தமது பாதுகாப்பு தொடர்பாக மேலும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட மருதமுனை புதிய அஞ்சல் அலுவலக கட்டட திறப்பு விழா அண்மையில் நடைபெற்றது. தபால் நிலைய அதிபர் PM அஸ்கருடின் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வில் நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். நுவரெலியா வசந்த விழா ஆரம்பமாகியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் நுவரெலியாவின் இயற்கை அழகை ரசித்து பொழுதுபோக்குவதற்காக பெருந்திரளான மக்கள் அங்கு செல்கின்றனர். இவ்வருடமும் சுற்றுலா பயணிகளின் வசதி கருதி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாநகர சபை தெரிவித்துள்ளது.
ஏப்ரல் மாதத்தில் நுவரெலியாவில் பல்வேறு மலர்கள் பூத்து குலுங்குவதை காண முடிகின்றது. மலர் கண்காட்சி, குதிரை பந்தயம், மோட்டார் கார் பந்தயம், மோட்டார் சைக்கிள் பந்தயம், கோல்ஃப் விளையாட்டு, உதைப்பந்தாட்டம் உட்பட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இம்முறை நடைபெறுகின்றன. கிரகரி வாவியின் சுற்றுப்பிரதேசம் வசந்த விழாவுக்கு முன்னோடியாக அபிவிருத்தி செய்யப்பட்டது. மக்கள் சுதந்திரமாக விடுமுறையை கழிப்பதற்கு வசதியாக கிரகரி வாவியில் படகு சேவையும் இடம்பெறுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் கொழும்பிலிருந்து நுவரெலியாவுக்கு உள்நாட்டு விமான சேவையை நடத்துகின்றது. இதன் பயணக்காலம் 30 நிமிடங்களாகும். வானத்தில் இருந்து தரையின் அழகு தோற்றத்தை கண்டு ரசிக்கும் முகமாக வாயு பலூன் சேவையும் நடத்தப்படுகின்றது. 30 வருடங்களின் பின்னர் விக்டோரியா பூங்காவில் சிறிய ரயில் சேவை நடத்தப்படுகின்றது. வசந்த விழாவை முன்னிட்டு நுவரெலியா பெரியாஸ்பத்திரி ஏற்பாடு செய்துள்ள வைத்திய கண்காட்சி காமினி தேசிய பாடசாலையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் சி வி ரத்நாயக்க இதில் விசேட அதிதியாக கலந்து கொண்டார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் வசந்த விழாவுக்கான ஊடக அனுசரணையை வழங்குகின்றது. சுற்றாடலை பாதுகாக்கும் வண்ணம் வசந்த விழாவை கண்டுகளிக்கும்படி நுவரெலியா மாநகர முதல்வர் மஹிந்த குமார தொடம்பகே மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகில் எந்தவொரு இடத்திலும் அவசர வேளையின் போது ஈடுபடுத்தக்கூடிய அமைதிகாக்கும் படையணி ஒன்று இலங்கையில் நிறுவப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படைப்பிரிவில் பிரதிநிதித்துவம் வகிக்கும் நாடுகளில் இலங்கையில் மாத்திரமே இவ்வாறான படையணி ஒன்று உள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் நடவடிக்கை தொடர்பான ஆலோசனை சபையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரதிநிதியான மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்தார். களுத்துறை குகுலே கங்கை என்னுமிடத்தில் உள்ள இலங்கை அமைதிகாக்கும் படை வீரர் பயிற்சி பாடசாலைக்கு அவதானிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட வேளையில் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இந்த கருத்தை தெரிவித்தார். ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆலோசனை சபையின் பிரதிநிதியாக தாம் நியமிக்கப்பட்டமை இலங்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான சக்திகள் இந்த சர்வதேச அங்கீகாரத்தை இல்லாமல் செய்வதற்கு சதி முயற்சியில் ஈடுபட்டன. ஆயினும் சர்வதேச சமூகத்தின் பெரும்பான்மை ஆதரவு இலங்கைக்கு கிடைத்தது. பல்வேறு நாடுகளில் சர்வதேச அமைதிகாக்கும் சேவையில் ஈடுபடும் எமது பாதுகாப்பு படையினர் இலங்கை படையினரின் உயர்தரத்தை நிரூபித்துள்ளனர். இவர்கள் 3 தசாப்த காலம் உலகின் மிக மோசமான பயங்கரவாதத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். உலகில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான மிகப்பெரிய நடவடிக்கையில் ஈடுபட்ட எமது பாதுகாப்பு படையினர் உலகில் எந்த ஒரு நாடும் பெற்றிராத அனுபவத்தை பெற்றுள்ளனர். இந்த அனுபவத்தை உலக சமாதானத்தை நிலைநாட்டும் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அமைதிகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கைக்கு விரிவான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தாம் முயற்சி செய்வதாக மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.